இறையத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்று கந்தசஷ்டி விரதம் ஆரம்பமாகிறது. நாள் 1. இன்று நாம் விரதத்தின் போது ஒதுக்க வேண்டிய குணங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதில் முதல் குணம் கோபம். கோபத்தை ஏன் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வரக்கூடிய கோபம் தான் எல்லாவற்றையுமே தருகிறது. நம்மளுடைய மன அமைதியை குறைக்கின்றது, நம்மளுடைய மன ஆற்றலை குறைக்கின்றது. அதே போல் நாம் விரதம் இருக்கும் பொழுது கோபப்பட்டால் அந்த விரதத்தினுடைய ஆன்மீக பலனை முழுவதுமாக குறைத்துவிடும். அதற்கு மாறாக நம்ம எப்போவும் அமைதியுடன் இருக்கவும் மன அமைதியை வளர்க்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ நம்ம விரதத்தின் போது மன அமைதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய பங்காற்றுகிறது. ஸோ மன அமைதி பெற வேண்டுமென்றால் நாம் பழகி கொள்ள வேண்டிய 2 குணங்கள் இருக்குது. அது என்ன குணம் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சகிப்புத்தன்மை. யார் என்ன சொன்னாலும் அமைதியாக பொறுத்து கொண்டு சகிப்புத்தன்மையோடு போவது. 2வது கருணை. யார் எதுவும் அவங்க மீதே தவறே இருந்தாலும் அவர்கள் மீது நீங்கள் கருணை கொள்ள வேண்டும். இந்த 2 குணங்களை நீங்கள் வளர்க்கும் பொழுது கோபம் தானாக குறைந்துவிடும். இதில் நீங்கள் இந்த கோபத்தை குறைத்து கொள்வது, அதற்கு பதிலாக வேறு மாதிரியான ஒரு சிந்தனையை உருவாக்குவது எப்படி? அதாவது இதை ஃபாஸ்டிங் அஃபர்மேஷன்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நான் ஒரு அஃபர்மேஷனாக தான் சொல்கிறேன். அதை நீங்கள் டெய்லி காலை மாலைங்கிறது இல்லாமல் உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். எனது உள்ளம் அமைதியின் ஆலயமாகும், எந்த கோபமும் அதில் தங்காது அப்படின்னு ஒரு அஃபர்மேஷன் சென்டென்ஸை உருவாக்கி சொல்லலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி மாற்றி சொல்லுங்கள். இன்று நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அமைதியை பரப்பட்டும் அப்படி நீங்கள் சொல்ல என்ன ஆகும்னா, கண்டிப்பாக நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அமைதியை அடுத்தவர்களுக்கு கொடுக்கும். அதே போல் எந்த கோபமும் உங்கள் உள்ளத்தில் தங்காதுன்னு சொல்லும்போது அதே மாதிரி எந்த கோபமும் அங்கே தங்காது. அதே போல் நீங்கள் இந்த கோபத்தை குறைத்து மன அமைதியை பெறுவதற்கு ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலான்னா, ஒரு தியானம் பண்ண வேண்டும். அதுவும் குறைந்தபட்சம் 2 மணி நேரம். அதுவும் விரதத்தின் போது 2 மணி நேரம் என்பது மிகவும் சுலபம். நீங்கள் விரதம் இருக்கிறீங்கிறது உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் தெரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், காலை 1 மணி நேரம், மாலை 1 மணி நேரம் அமைதியாக நீங்கள் அமர்ந்திருக்கலாம். தியான முறையில் அமர்ந்திருந்தாலும் சரி, இல்லை சும்மா சப்பனங்காலிட்டு அமைதியாக உட்காந்துருந்தாலும் சரி. இது வீட்டில் எனக்கு சாத்தியப்படாது அப்படின்னு நினைக்கிறவங்க, வாய்ப்பு இருப்பவர்கள் ஆலயங்களுக்கு சென்று தியானம் செய்யலாம். காலை 1 மணி நேரம், மாலை 1 மணி நேரம். இதே வாய்ப்பு இல்லாதவர்கள், என்னால் கோவிலுக்கு செல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், காலை ஒரு 1 மணி நேரத்தை அரை மணி நேரம் பிரேக்காக விட்டு அமைதியாக இருங்கள். அதாவது மௌன விரதம் இருக்கும் பொழுது எப்படி பேசவே மாட்டோம், யார் என்ன கேட்டாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி. உங்களுக்கு சூழ்நிலைக்கு தக்கவரை அந்த அரை மணி நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். காலையில் ஒரு 1 மணி நேரம், காலை டு மதிய பொழுதில் ஒரு 1 மணி நேரம் எப்படியாவது நேரத்தை ஒதுக்கி அமைதியாக இருங்கள். அதே போல் மாலையும் 1 மணி நேரம், உங்கள் சூழ்நிலையை பொறுத்து அரை மணி நேரமாகுது. உங்கள் குழந்தைங்கள்லாம் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஆன்சர் பண்ணியே தான் ஆகணும். அவங்களுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணாமல் நீங்கள் அப்படி மௌனமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அதை நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு வரைமுறை வைத்து கொள்ளுங்கள். நம்ம குழந்தைகளிடம் அமைதியாக இருந்து கொண்டு அவங்களுக்கு அது புரியலைன்னா அவங்களுக்கு அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். அவங்க அதை திருப்பி உங்கள் மேலே காட்டுவாங்க, எரிச்சல் படுவாங்க. நீங்கள் திருப்பி உங்களுடைய மன அமைதி தான் அது குலையும். குழந்தைங்க இருக்கும் பொழுது நீங்கள் பேசுங்க நார்மலாக. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்கூடிய டைம் என்னவோ அதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரம் நீங்கள் அமைதியாக இருக்கலாம். இதே நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, வீட்டில் எல்லாருமே வெளியே போயிட்டாங்கன்னா, அப்போ நீங்கள் தாராளமாக காலையிலேயே நீங்கள் 2 மணி நேரம் அமைதியாக தியானத்தில் அமரலாம். தொடர்ச்சியாக எந்தவித சிந்தனையும் இல்லாமல் அமைதி ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக நினைத்து நீங்கள் தியானம் இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு தியானமும் கண்டிப்பாக, அதாவது கடவுளை மட்டும் நினைத்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மைண்ட் வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்வது, உங்களுடைய மனம் அமைதி பெறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இது போன்ற இனிய தகவல்கள் பெறுவதற்கு இன்றைய இறையகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். இது உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு பயன்பெறும் என்று நீங்கள் கருதினால் அவர்களுக்கும் இதை பகிருங்கள். நன்றி, வணக்கம்.